السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تطع كل خلاف مهين. صدق الله المولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يدخل الجنة نميم، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இருளகத் தலைவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்றும் உண்டாவதாக. ஆமீன். 1446 ஹிஜ்ரி ஆண்டு 5வது மாதமான ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை 22 ஜும்மாவினுடைய நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நோயற்ற வாழ்வை நசீபாக்கி தருவானாக. நல்ல மனைவி மக்களை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனை நினைத்து வாழ்வதோடு அவனுடைய கடமைகள் அனைத்தையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிறருடைய தேவையில்லாமல் வாழக்கூடிய, பிறர்களிடத்தில் கையேந்தக்கூடிய பாக்கியத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் காத்தருள் புரிவானாக. பிஹப்பி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, நாம் தலைப்புல ஓதி காட்டிய வசனம், இந்த வசனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நேரடியாக முகாத்தபாக ரசூலை பார்த்து சிங்குலராக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நபிக்கு மட்டும்தான் இது சொந்தமா அப்படின்னா, குர்ஆன் ஷரீஃபை யார் யாரெல்லாம் ஓதுகிறோமோ, யார் யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோமோ அவர்கள் அனைவர்களுக்கும் பொருந்தக்கூடியதுதான் இந்த வசனம் என்பதாக தஃசீர்களை வல்லுநர்கள் சொல்லும் அளவிற்கு ஒரு பொதுப்படையான ஒரு ஆயத்து இது. இதனுடைய விஷயத்தை நாம அர்த்தத்தை விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளணும். வலீத் இப்னு முகைரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரபல்யமான நபர் மக்கால இருந்தாரு. ரொம்ப செல்வ வசதி மிக்க மனிதர். நல்ல அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிற அளவிற்கு ஒரு உயரிய இடத்துல இருக்கக்கூடியவர். இவருடைய தந்தையான முகைரா அப்படிங்கிறவங்க அவர்களுடைய காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, காபத்துல்லாவுக்கு மேல போடக்கூடிய அந்த ஆடை இருக்குது இல்லையா, கிஸ்வாங்கிற துணி. இப்ப அந்த துணியெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து காசுகள் போட்டு எல்லாரும் மொத்தமா பணத்தை சேர்த்து வச்சு என்ன செய்வாங்க, அந்த விஷயத்த என்ன செய்வாங்க, காபத்துல்லாவுக்கு துணியை வாங்கி போடுவாங்க. ஆனால் இந்த வலீத் அப்படிங்கிறவர் எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட செல்வாக்கோட இருந்தார் அப்படின்னு சொன்னா, தான் ஒரு ஆள் மட்டுமே அந்த முழு காபாவிற்கும் முழு துணியையும் வாங்கி போர்த்தும் அளவிற்கு மக்களிடத்துல செல்வாக்கோடு இருந்தார். அது வரைக்கும் யாரும் அந்த விஷயத்தை விட்டு கொடுக்கல. எப்படி விட்டு கொடுக்கல? அதாவது எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எல்லாரும் பணம் போட்டு தான் செய்யணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இவருடைய பீரியட் வரும்போது, இவர் அந்த மக்காவுடைய அந்த பொறுப்புகள்ல இருக்கும் பொழுது அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய முழு செலவுல, தான் ஒரு ஆளுடைய செலவுல அந்த காபத்துல்லாக்கு என்ன செய்யற, துணி வாங்கி போடுறாரு. இதெல்லாம் ஆரம்ப காலங்களுடைய நிகழ்வுகள். அதாவது தீனுல் இஸ்லாம் தளராத அந்த காலங்கள்ல உண்டான நிகழ்வுகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தன்னுடைய சொல் வாக்கு, செல்வாக்கு, இது எல்லாமே அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு நபர் வலீத்.
உங்களுடைய மகனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்க யாருன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிடலாம். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இவர் போருக்கு போனா அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபியை பத்தி நாம என்ன செய்வோம், பெருமையாக பேசிக்கொள்வோம். ஹாலித் பின் வலீதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சஹாபி தான். இவர்களுடைய தகப்பனாரை பத்தி தான் இப்ப நாம என்ன செய்யறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, இவங்க வலீத் அவருடைய பெயர். இப்போ வலீத் பின் முகைரா, முகைராவின் மகன் வலீத் என்பதாக நாம சொல்லுவோம். பேரை சொல்லும் போது தகப்பனுடைய பேரை சேர்த்து சொல்றதா அரபியர்களுடைய பழக்கம். அதுதான் இன்று கூட நம்மளுடைய இங்க உள்ள பழக்கத்துல இனிஷியல் முன்னாடி போட்டு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மனிதர்கிட்ட என்ன செய்யறாங்க, இவர் நல்ல செல்வாக்கு உள்ள மனிதர், ஏதாவது ஒரு சின்ன தீர்ப்புகள் வேணும்னு சொன்னா கூட இவர்கிட்ட போய் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அவர் நல்ல முறையில தீர்ப்பு செய்யக்கூடியவர் அப்படி இப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பிரம்மையை உருவாக்கி வைத்திருந்த மனிதர், செல்வாக்கல. இப்ப கூட மனிதனுடைய உளவியல அப்படித்தானே, கொஞ்சம் பணம் காசு உள்ளவர்கள் சொன்னா அது உடனே கேட்கக்கூடிய பழக்கங்கள் எல்லோரிடமும் இருப்பது என்பது உளவியல் தானே. அது மாதிரி உண்டான சூழல் அந்த காலத்துல இருந்தே வரக்கூடிய ஒரு மரபு அது. அப்ப அந்த சூழல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா மக்களும் இந்த மாதிரி முகம்மது நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் இந்த மாதிரி சொல்றாரு, அதெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணுங்கிற அந்த ஒரு கொள்கையை சொல்றாரு, தான் நபி ரசூல் என்பதாக சொல்றாரு. இதை பத்திலாம் நீங்க எதுவும் கண்டுக்கிட மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மக்கால இருந்த அந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த வலீத் அப்படிங்கக்கூடிய இந்த முக்கியமான ஆள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. சரி நான் அதை பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் இவர், எப்போ போய் நபிட்ட பேசலாம் அப்படிங்கிறத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரண ஆள் இல்லையா, அதாவது மத்த ஆட்களா இருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, இவருக்கு உண்டான செல்வாக்குக்கு கூப்பிட்டு விட்டு பேசியிருப்பாரு, அப்படித்தானே. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மாவை திருமணம் பண்ணியிருந்ததுனாலையும், இன்னும் சொல்ல போனா கஅபத்துல்லாஹ்வுடைய அந்த பள்ளிவாசல்ல ஹாஜிகளாக வரக்கூடிய ஹாஜிகளுக்கு எல்லாம் நீர் கொடுக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஷி குலத்தை சேர்ந்தவங்க. அதனால டக்குன்னு வீட்டுக்கு வர வச்சும் பேச முடியாது. அப்படிங்கிறதுனால இவரே என்ன செய்யறாரு, தருணம் பார்த்து இருக்கிறார், சூழல்கள் கிடைக்குது. ஒரு நாள் என்ன செய்யற, நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாக்குறதுக்கு அவர்களுடைய தர்பாருக்கே போறாங்க. போய் அங்க நபி இடத்துல, அதாவது நம்ம பிரபல்யமாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஒரு கையில சூரியனை கொடுத்தாலும் இன்னொரு கையில சந்திரனை கொடுத்தாலும் நான் இந்த தீனன் மார்க்கத்தை இஸ்லாத்தை விட மாட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய அந்த சூழல் நடக்கக்கூடிய இடம் தான் இது. அப்ப என்ன செய்வாங்க, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் வலீத் இந்த மாதிரி சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க எங்க விஷயத்துல கொஞ்சம் இறங்கி போகணும், எங்களுடைய தெய்வங்கள்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் எங்களுக்கு இறங்கி போங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், அவர்களுக்கு சாதகமான சில விஷயங்களை பேசும் பொழுது, அப்ப அல்லாஹ் இறக்கக்கூடிய இந்த வசனம் 68வது சூரா கலம் அப்படிங்கிறது குர்ஆன் ஷரீஃப்ல இருக்கு. எடுத்து அப்படியே வாசிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். வாய்ப்பு கிடைச்சா இன்னைக்கு சும்மா முடிச்சுட்டு போனா கூட 68வது அத்தியாயத்தை எடுத்து அப்படியே 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சு பாருங்க. இப்ப இது எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில சொல்லுவாங்க, அந்த அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான், ஒரு கையில சூரியனும் ஒரு கையில சந்திரனும் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தீனுல் இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு அப்புறம், அதாவது இந்த உலகத்துல பணம் காசுகளுக்கு மயங்காதவர்கள் எவரும் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் நம்ம தர்றோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவர் இறங்க மாட்டுக்காரு, இவரை எப்படி நம்ம மட்டம் தட்டுறது, மற்ற மக்களுக்கு மத்தியில் நம்மளுடைய அந்த உயர்வான அந்தஸ்தை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விதத்துல அவர் என்ன செய்யறாரு, நபியை எந்த விஷயத்த சொன்னாலும் என்ன செய்ய முடியாது, நபி அவர்களை மட்டம் தட்ட முடியாது. ஏன்னா எல்லா விதத்திலையும் நபி உயர்ந்தவர்கள், நம்பிக்கையாளர் அப்படிங்கிற பெயர்களை எல்லாம் அந்த மக்கள் தான் கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி அவர்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே. இப்ப எதை சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் என்ன செஞ்சாரு, என்ன பைத்திய மாதிரி பேசுறீங்க, இந்த துனியால இந்த உலகத்துல பணம் காசு அப்படிங்கிறது தான் அசல், அதே வேண்டாம்னு சொன்னா இவர் ஒரு பைத்தியக்காரர்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பெயரை என்ன செய்யறான், அந்த மனிதர் வலீத் அப்படிங்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்யறார், நபி அவர்களை பார்த்து பைத்தியக்காரர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லும் போது, நபியர்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள், ஆனால் அல்லாஹ் அமைதியாக இருக்கல. அப்ப இறங்கின இந்த வசனங்கள் தான் இது. இந்த 68வது சூரால கிட்டத்தட்ட ஒரு 15 வசனங்கள், ஆரம்பத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் அல்லாஹ்தால என்ன செய்வான், வறுத்து எடுத்துருவான். அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய கோபத்தை நாம் அந்த வசனங்கள்ல பார்க்க முடியும். அல்லாஹ் ஆரம்பத்துல ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனங்கள்ல சொல்லுவான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியமாக,
எதெல்லாம் சத்தியத்தை எழுதக்கூடிய பேனாக்கள் இருக்கிறதோ அது அத்தனையின் மீதும் சத்தியமாக, இன்னும் அந்த பேனாக்கள் எவைகளையெல்லாம் எழுதுமோ அந்த எழுத்துக்களின் மீது சத்தியமாக சொல்லிட்டு அல்லாஹால ஆரம்பிச்சு, நபியை நீங்க மகத்தான குணத்துல இருக்கிறீங்க, நீங்க தான் நேர் வழியில இருக்கிறீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்துட்டு, நீர் பைத்தியக்காரர் அல்ல, கூடிய விரைவில் யார் பைத்தியம் என்பதை உலகம் கண்டுகொள்ளுங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹால வரிசையா சொல்லிக்கிட்டே வந்துட்டு அடுத்து சொல்லுவான், இந்த மாதிரி வரக்கூடிய நபர்களை நீங்க அவங்க பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு வலா துத்யா குல்ல ஹல்லாஃபின் மஹீன் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இங்கதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, அதாவது யாராக இருந்தாலும் எவர்களாக இருந்தாலும் எவர்களுடைய பேச்சுகளை கேட்கணும், யாருடைய பேச்சை கேட்க கூடாது, நம்ம பேச்ச பிறர்கள் கேட்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட இந்த பழக்கங்கள் இந்த குணங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம விளங்கிக்கிடும். குர்ஆன் ஷரீஃப்ல மேக்சிமம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பெயர் குறிப்பிட்டு யாரையும் அல்லாஹ் குறிப்பிட மாட்டான். புரியுதுங்களா? கேரக்டர்களை தான் அல்லாஹ் சொல்லுவான். என்ன, அதாவது இன்ன குணம் அப்படிங்கிற விஷயங்களைத்தான் அல்லாஹ் இந்தந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கக்கூடாது, இந்தந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். குறிப்பிட்டு ஒரு ஆளுனுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டானா அது அந்த ஆளுக்கு மட்டும் உரியதாக ஆகிரும் இல்லையா? அதனால அல்லாஹ் அப்படி பயன்படுத்தாமல் அல்லாஹ் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி குணங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 8 குணங்கள் வரைக்கும் அல்லாஹத்துல என்ன செய்வான், வரிசைப்படுத்தி சொல்லுவான். சில இமாம்கள் அதையே பிரிச்சு 10 குணங்களாக நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லி தருவாங்க. நம்மளால இந்த ஜும்மால இந்த 10 நிமிஷத்துல எவ்வளவு பார்க்க முடியுமோ அந்த குணங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வரிசையாக எந்தெந்த குணங்களை பின்பற்றணுங்கிறத பார்த்தோம், அந்த வரிசையில எந்தெந்த குணங்கள் நம்மளிடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம தெரிந்து கொள்வோம். இந்த வசனத்துல அல்லாஹ் எப்படி ஆரம்பிப்பான்னா, நபியை நீங்கள் கட்டுப்படாதீங்க, நீங்க கேட்காதீங்க, நீங்க வழிபடாதீங்க, யார குல்லஹல்லாஃபின் மஹீனின், இழிவான எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடிய இந்த மனிதனுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, கட்டுப்படாதீங்க, அவர்கள் சொல்ல நீங்க கேட்காதீங்க. அவர் வந்து சொன்னார் இல்லையா, மக்களுக்கு மத்தியில உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதாக எல்லா மக்களையும் நம்ப வைத்தவர், ஆனால் இவர் எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம் உடையவர், இவர் பேச்சை கேட்காதீங்க நபின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தர்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப்பா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா தானே அல்லாஹ் இப்படி வசனம் எடுத்திருக்கணும். வலீத் வந்து நபியிடத்துல பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றதை லேசா ஏத்துக்கிற மாதிரி உண்டான ஒரு பாவனையில் இருந்திருந்தால்தான் நல்லா இப்படி வசனத்தை இறக்கி இருக்கணும். எப்படி அவருக்கு கட்டுப்படாதீங்கன்னு சொல்லி இருக்கணும். நபி கட்டுப்படுற அந்த லெவல்ல இருந்திருந்தா தானே கட்டுப்படாதீங்கன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் அல்லாஹ் எடுத்த எடுப்புலயே கட்டுப்படாதீங்கன்னு சொல்றாங்க. இது நபியை பார்த்து சொன்ன விஷயம் அல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய நம்ம, அதாவது பிற்காலத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதுவோமோ, யார் யாரெல்லாம் முஃமின்களாக இருக்கிறோமோ எல்லோருக்கும் உண்டான ஒரு பொதுப்படையான விஷயம். யாராவது வந்து ஐடியா கொடுக்கறாங்க அல்லது ஆலோசனைகள் சொல்றாங்க அப்படின்னா, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு நாம் போய் ஆலோசனை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, சொல்லக்கூடியவர்களிடத்துல இந்த பழக்கம் இருக்கக்கூடாது. எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்பவனாக இருந்தால் அவன் பேச்சை கேட்காதன்னு அல்லாஹ் சொல்றான். மாப்பிள்ள நான் சொல்றது சத்தியமா மாப்பிள்ள, உண்மை மாப்பிள்ளன்னு பேசிட்டு இருக்கும் போதே சொல்லுவான், எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடியவன். ஆனா தேவைக்கு சத்தியம் செய்யலாங்கிறத அந்த வார்த்தையில இருந்து நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்பவனுடைய பேச்சை கேட்காதன்னு தான் அல்லாஹ் சொல்றான். தகுந்த, அதாவது நம்மை நிரூபிப்பதற்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சத்தியம் செய்யலாம் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடியவன். அடுத்து மஹீன் அப்படின்னு அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இழிவானவன், அதாவது மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடியவன், அடுத்தவர்களை அசிங்கப்படுத்தக்கூடியவன். இந்த மாதிரி குணம் ஒரு நபர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பேச்சை கேட்க கூடாது அப்படிங்கறது நமக்கு என்ன செய்கிறது, குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தருது. கைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது, அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஹம்மாஸிம் மஷ்ஷாஇம் பினமீம், குறை கூறி திரிபவர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். குறை சொல்லக்கூடியவர்கள், இவங்களுடைய பேச்சு வலா துத்யா, நீங்க கட்டுப்படாதீங்க நபியே, நீங்க கேட்காதீங்க, யார் பேச்சை கேட்காதீங்கிற போது ஹம்மாஸ், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லி தெரியக்கூடியவர்களுடைய பேச்சை நீங்க கேட்காதீங்க. அப்ப நம்மளுடைய பேச்சை எல்லாரும் கேட்கணும் நாம விரும்புறோம்னா நம்மகிட்ட இந்த பழக்கம் இருக்கக்கூடாதுங்கிறத நாம என்ன செய்யணும், நம்மை திருத்திக் கொள்வதற்காக, நம்மை சரி செய்து கொள்வதற்காக இது போன்ற விஷயங்கள் நம்ம குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து மட்டும்தான் நம்ம இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க நேத்திற்குரியவர்களை. அடுத்து அல்ல, நம்ம ஏற்கனவே நாம ஓதக்கூடிய சிறு சூறாக்களில் வரக்கூடிய விஷயத்தை கூட நாம சொல்லி இருக்கிறோம். ஒயிலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, அதுல எடுத்தோன்னா அங்க ஹுமஸான் தான் வரும்.
குறை சூறி அதை குறை கூறி திரிபவர்கள் அப்படிங்கறத எல்லாம் முதலில் சொல்லுவாங்க. அந்த பழக்கம்ங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பயங்கர நரகம் தான் உண்டுங்கிறத நமக்கு அந்த வசனம் சொல்லி தரும். ஹைர் அல்லாஹ் அது போன்ற குணம் இல்லாதவர்கள் நம்மை கபூல் செய்வானா. அடுத்து மஷாஹிம் பின் அமீன், ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டு அலையிறது, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா இங்க உள்ளதா அங்க சொல்வது நமீம், கோல் சொல்பவன் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்றது. நம்ம ஏற்கனவே கூட சென்ற வாரங்கள்ல நாம பார்த்திருக்கிறோம் கோல் சொல்லுதல். இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய விஷயமாக சொல்றாங்க. ஒரு சமுதாயத்திற்கே நல்லது தடைபடுவதற்கு இந்த ஒரு நபர் காரணமாக அமைவார். யார் அவர்? கோல் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர். இங்க உள்ளதை அங்க போய் மூட்டி விடுறது, அங்க உள்ளதை இங்க வந்து மூட்டி விடுறது, இந்த பழக்கம் இருப்பவர்னால் ஒரு சமூகமே பாதிக்கப்படும் அப்படிங்கறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஹதீஸ்கள்ல சொல்லி தர்றாங்க. ஆனா அந்த பழக்கங்களை நாம அறவே விடணும் கண்ணியத்திற்குரியவர்களை. ஒரு நபரு வஹப் பின் முனப்பஹ் அப்படிங்கக்கூடிய ஒரு தாபீக்கள்ல 2வது தலைமுறையை சார்ந்த மிகப்பெரிய உஸ்தாத். அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு நபர் என்ன செய்யறாங்க, உள்ள வர்றார். வந்து உஸ்தாதிட்ட பேசுறதுக்காக வேண்டி வர்றார். வந்து பேசும்போது நான் இப்போ உங்களை பார்க்கத்தான் வந்தேன், வர்ற வழியில் உங்களை பத்தி இன்னாரு தவறா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொன்னாங்களாம், இன்னைக்கு ஷைத்தானுக்கு வேற ரசூல் கிடைக்கல போல, உனைய ரசூலா அனுப்பியிருக்கிறான் இப்லீஸ். அதாவது அதோட அந்த பேச்சை நிப்பாட்டுங்கிறத ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ஸ்வீட்டா சொல்றாங்க. இன்னைக்கு ஷைத்தானுக்கு தூதுவனாக நீ தான் கிடைத்தாயா, வேற யாரும் கிடைக்கல போல அவனுக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதோடு அவர் அதுக்கப்புறம் பேசுவாரா? பேச மாட்டார். அப்ப அது மாதிரி அடுத்தவர்களை பற்றி குறை சொல்வதாக இருந்தாலும் சரி, கோல் மூட்டுவதாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான குணம். இந்த குணம் உடையவர்களுடைய பேச்சை நபியை நீங்க கேட்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா, இந்த குணம் உடையவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளையும் நாம் கேட்கக்கூடாது என்பதைத்தான் நமக்கு அந்த வசனம் நம்மவர்களுக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் அது போன்ற பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானா. அடுத்த 2 குணத்தை அடுத்த 2 ஆயத்துல அல்லாஹ் சொல்லி தருவான். அதாவது தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களையும் சரி அல்லது பிறரிடம் இருக்கக்கூடிய செல்வங்களையும் சரி நல்ல விஷயத்தின் பக்கம் செலவு செய்வதை தடுக்கக்கூடியவன். நல்ல விஷயங்களின் பக்கம் செலவு செய்யறத மன்னா தடுக்கக்கூடியவன். மன்னாஇல் கைரி, நலவுக்காக வேண்டி என்று உண்டான விஷயங்களை பூரா தடுக்கக்கூடிய. நல்ல விஷயம் ஒண்ணு சொன்னா அதை என்ன செய்யறது கிடையாது, எடுக்கக்கூடாது, அதை செயல்படுத்தக்கூடாது, அதற்கு காசு செலவழிக்க கூடாது என்பது போன்ற அந்த போன்ற பாவனை உள்ளவர்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். முஅத்ததின் அஸீம், பாவங்களை நிறைய செய்யக்கூடியவர்கள். அடுத்து அல்லாஹ் வரிசையாக சொல்லிக் கொண்டே வருவான். உத்துல்லின், கடினமான குணமுடையவர், கடின சித்தமுடையவர், எதையுமே ரொம்ப ஹாஷா அணுகக்கூடியவர். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் இதெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களை கடைசி அல்லாஹ் சொல்லி முடிப்பான். எப்படி சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, அதாவது இவ்வளவு தூரம் உண்டானதெல்லாம் நபியை வந்து அவர் பைத்தியக்காரன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு அல்லாஹால பதில் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில அவனுடைய பிறப்பும் கூட தவறான பிறப்புன்னு சொல்லி அந்த மனிதர் வலித் அப்படிங்கக்கூடியவரை பத்தி அல்லாஹால அந்த வசனத்துல சொல்லி முடிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களை ஒத்துல்லிம் பஅததாலிக ஸனீம், அவருடைய பிறப்பும் தவறானது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லுவான். அதுல இருந்தா நமக்கு சட்டங்கள்லாம் எடுத்து தருவாங்க. தவறாக ஒரு சூழலில் பிறந்து விட்ட குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமான அந்த வசனத்தை நமக்கு என்ன செய்வாங்க, எடுத்த ஆதாரங்கள் சொல்லுவாங்க இமாம்கள். கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக நம்மளுடைய மார்க்கத்துல ஆலோசனைகள் சொல்வதாக இருந்தாலோ அல்லது ஆலோசனை நாம் பெறுவதாக இருந்தாலோ யார்கிட்ட இருந்து வாங்கணும் ஆலோசனை, யாருடைய ஆலோசனைகள் மதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு இந்த சூறால, இந்த 68வது சூறாவாக இருக்கக்கூடிய கலம் அப்படிங்கக்கூடிய எழுதுகோல் என்ற பெயருடைய இந்த சூறால அல்லாஹ் வரிசைப்படுத்தி சொல்லி தருவான். சில போனா பார்க்கலாமா, தஃப்சீர்கள் எடுத்து பார்க்கலாமா. இந்த கோல் சொல்லுதல்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி. ஒரு பனி இஸ்ரவேலர்கள் ஒரு நபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மழையே இல்லைன்னு சொல்லி எல்லா மக்களையும் தங்களுடைய சமூகத்தினுடைய மக்களை பூரா கொண்டு போய் வச்சு ஒரு மைதானத்துல வச்சு மழைக்காண்டி துவா செய்யறதுக்காண்டி உட்கார்ந்து இருந்தாங்க. துவா செஞ்சாங்க, மழை பெய்யவே இல்லை. அல்லாவே நாங்க எல்லாரும் சேர்ந்து நிக்கிறோம், எங்களுக்கே மழை தரலன்னு அந்த சமூகத்தினுடைய நபி கையேந்தி கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, உங்களில் ஒருவன் கோல் சொல்லக்கூடியவன் இருக்கிறான், அவன் போயிட்டான்னு சொன்னா நான் மழையை தந்துடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. அப்ப நீயே யாருன்னு சொன்னா அவனை தூக்கி வெளியே போட்டுருவேன்ல, என் சமூகத்தை விட்டா நான் அவனை ஒதுக்கிடுவேன்ல, நானே கோல் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன், அவனே நீ காட்டி கொடுக்க சொல்றியா அப்படின்னு நல்லா சொல்லிடுவான். அப்ப நீங்களே கண்டுபிடிங்க. இந்த நபி என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன யுக்தி எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு யுக்தியும் பயன்படுத்துறாங்க. ஆனா அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுதே மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. யாரெல்லாம் எங்கள்ல இருந்து யாருமே எந்திரிச்சு போகலையே, அதுக்குள்ள எப்படி மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் சொன்னானா, ஆமா
அந்த மனிதன் இருந்தான். ஆனா அவன் என்கிட்ட தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டான். ரப்பே, இவ்வளவு நாள் நான் செஞ்சதை நீ மறைச்சு வச்ச, இந்த நேரத்திலயும் என்னைய மறைச்சிட்ட அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு இனிமேல் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்னிடத்துல சரணடைந்து விட்டான். இப்ப மழை பெஞ்சது அவனாலதான் உங்களுக்கு எல்லாம் மழை கொடுத்தேன். அப்ப அந்த நபி கேட்டாங்களா, அல்லாஹ்வே, அது அவன் பாவியா இருக்கும் போதுதான் நீ காட்டி கொடுக்கல, இப்ப அவனாலதான் மலையை தந்தேன்னு சொல்றான், அந்த நல்லவனையாவது எனக்கு காட்டி கொடுக்கும் போது அவன் பாவம் செய்யும் பொழுதே காட்டி கொடுக்கவில்லை, நலவு செய்யும் பொழுது நான் காட்டியா கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக ஒரு இனிமையான ஒரு வரலாறு ஒன்று வரும். கண்ணியத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆக நாம் இந்த போன்ற குணங்கள் நம்மளிடத்துல இருந்தால் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தௌபா என்ற வாசல் நமக்காக வேண்டி மன்னிப்பு கேட்குதல் அப்படிங்கிற வாசல் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் மீளுவோம், தௌபா செய்வோம். நம்மினால் மழை வரக்கூடிய, நம்மினால் பரக்கத் வரக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.